நம்ம யோசனை எல்லாம் என்ன யோசனைங்க? மஞ்சு யோசனை சொல்லுவாங்க இல்லையா? நம்ம யோசனை எல்லாம் மஞ்சு யோசனை, அது பெயிலா போற யோசனை. ஆமா, நம்ம யோசனை எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் தான் ஓடும். எதுனாலும் தோல்விக்கு அப்புறம் தான் வெற்றி. இப்படி செஞ்சுட்டா வருமே. ஆமா, பெட்ரோல் காலியானதுக்கு அப்புறம் பெட்ரோலை போட்டிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்போம். நம்ம யோசனை அப்படிப்பட்ட யோசனை. அவே கெட்டு போனதுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கலாமே நம்ம யோசனை. ஆனா தேவன் நம்ம எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறவர். அல்லேலூயா. அவர் சொல்லுவார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, அது உயர்ந்தவைகள் என்றார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம டக்குன்னு உடனே கொஞ்சம் மனம் இருந்த உடனே போய் ஒன்னு டபக்குன்னு வாங்கிட்டு வந்துருவோம், யோசிக்கவே மாட்டோம். ஆனா அப்படி அல்ல, யோசனையில் பெறவர் யோசித்து அது சரியானதை, தேவையானதை அது நமக்கு வாங்க ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதான் சொல்ற, அவருடைய பலத்த கரத்துல அடங்கியிருங்கள், ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்தும்படிக்கு, நம்மளுக்கு ஏற்ற காரியங்களை செய்யும்படிக்கு, உங்களை வெற்றியடைய பண்ணும்படிக்கு, உங்களை நன்மையை பெற பண்ணும்படிக்கு, உங்களை உயர்வடைய பண்ணும்படிக்கு யோசேப்பு கர்த்தருடைய கரத்திலே காத்திருந்தார். தானியேல் கர்த்தருடைய கரத்திலே காத்திருந்தார். ஆமென். தேவன் கரத்திலே காத்திருந்தவர்கள் எல்லாரும், தேவனுடைய நாளுக்காய் காத்திருந்த எல்லாரும், தேவனுடைய வேலைக்காய் காத்திருந்த எல்லாரும் மகிமையாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், உயர்த்தப்பட்டார்கள், மேன்மை அடைந்தார்கள். அல்லேலூயா. அவர்கிட்ட கேட்டேன், அவருக்காக நின்று. ஆமென். ஆமே, அவர் நம்மை நோக்கி பார்க்க வரைக்கும், அவர் நமக்கு ஒன்னை செய்யும் வரைக்கும் நான் காத்திருப்போமானால், அவர் உன்னை கொடுக்கும் வரைக்கும் காத்திருப்போமா, அது நல்லதா தான் இருக்கும். அல்லேலூயா. நம்ம அவசரப்பட்டு வாங்கினா, அவசரப்பட்டு கட்டினா அவதிப்பட்டுதான் ஆகணும். அல்லேலூயா. ஆமா, ஒரு இடத்துல போய் சாட்சியா சொன்னேன். அவங்க எல்லாரும் பாஸ்டர் வந்தோட, பரவாயில்ல பாஸ்டர், நீங்க ரொம்ப பாக்கியமான ஆள் தான் அப்படின்னாங்க. அல்லேலூயா. நான் வீட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதையோ, பிள்ளைகளுடைய தேவையை குறித்து நான் ஒரு நாள் கவலைப்பட்டதில்லை. அது ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல உள்ளவங்களை வச்சு நடக்குன்னு சொன்னேன். அல்லேலூயா. பரவாயில்ல பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் கவலைப்படுவதெல்லாம் கர்த்தர் நாம நம்ம மூலம் கர்த்தருக்காக எதையாவது செய்யணும், கர்த்தரை எப்படியாவது மயப்படும், இந்த ஊர்ல எப்படியாவது ஒரு ஆலயத்தை கட்டணும், எப்படியாவது ஆண்டவருக்கு ஒரு ஊழியத்தை செய்யணும், எங்கேயாவது போய் ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தணும், இதுதான் என்னுடைய வேலை. அல்லேலூயா. தேவனை நாம் அப்படி செய்யும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய சொல்கிறார். அவருடைய கண்கள் அதுக்குதான் நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்குதான். நம்முடைய செயலை, நம்முடைய கிரியை, நம்முடைய வழியை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குதான். அதுக்கு தக்க பலனை கொடுப்பாரு. வழிக்கு தக்க பலன், நம்ம நடக்கிற பாதைக்கு தக்க பலன், செய்யற செயலுக்கு தக்க பலன். பாருங்க, அழகா சொல்லுகிறார், கிரியைக்கு தக்க பலன். அல்லேலூயா.